ஐயோ அம்மா 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 இரு 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 அப்படியே இரு அப்படியே இரு அப்படியே இரு. ஏமா 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 ஐயோ அம்மா என்னம்மா? கொசுடி, கெட்ட கொசு. ஆமா, எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்துமா அது எதுக்கு மென்னு முழுங்கிக்கிட்டு இருக்க? சும்மா உக்காந்து சேர தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. என்னம்மா, நானும் அண்ணன் கிட்ட ஏதாவது வேலை கொடுன்னு கேட்டுட்டு தாமா இருக்கேன். ஆமா, நீ பெரிய IASக்கு படிச்சிருக்க பாரு, சேர்ல உக்காந்து கலெக்டர் வேலை கேட்டுக்கிட்டு இருக்கியாக்கு. போமா. பாட்டி, அவங்கள எதுக்கு இப்ப இந்த ஓட்டு ஓட்டுறீங்க? அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கட்டுமே. நீ சும்மா இரு ஆதர. பொங்கலுக்காக வீட்டை வெள்ளை அடிக்கணும்னு ஆளும் பேருமா எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இவன் மட்டும் காலை ஆட்டிக்கிட்டு உக்காந்துருந்தா என்ன அர்த்தம்? ஏய், இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. உன் ரூமையும் சமயக்கட்டையும் சுத்தம் பண்ண வேண்டியது உன் வேலை. போப்பா, போய் வேலைய பாரு. என்கிட்ட மட்டும் துப்பாக்கிய கொடுத்து ஒருத்தரை மட்டும் சுட்டுக்கலான்னு சொன்னா நான் முதல்ல போட்டு தள்ளுறது உன்னையாதான் இருப்பேன். ஏய், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? இந்த கிழவிய எப்படி போட்டு தள்ளலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஒன்னால அதெல்லாம் முடியாது. நான் சொன்ன வேலைய போய் பாரு, போ. சாரி. பாட்டி, போகிக்கு வேண்டாத பழைய பொருள்லாம் போட்டு எரிப்பாங்கல்ல, நம்ம வீட்ல எதெல்லாம் வேணான்னு சொன்னீங்கன்னா நான் அதெல்லாம் போட்டு எரிச்சிருவேன்.